ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா வார்னிங் ஒன் டேஞ்சரஸ் ட்ராப். அப்படின்னா டேஞ்சரஸ் ட்ராப் அண்ட் வார்னிங், அதான் இன்றைக்கி நம்ம டாபிக். அதாவது ரொம்ப டேஞ்சரஸான ட்ராப் எது அது. ஸோ அதுக்கப்புறம் வார்னிங் என்ன. ஸோ ஏதோ ஒரு வார்னிங்கை கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை மூலமாக ஹி வாண்ட்ஸ் டு கிவ் டு அஸ். ஸோ அதை நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ட்ராப் இது ஏன் ரொம்ப டேஞ்சரஸ் ட்ராப்னா, ஏன்னா இது டேஞ்சரஸ் ட்ராப்பு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது இருக்கிறதுலே டேஞ்சரஸான ட்ராப் எதுனா, அது டேஞ்சரஸ்ன்றது நம்ம கொஞ்சம் உணராமல் இருப்போம்ல, அதுதான் டேஞ்சரஸான ட்ராப்பு. ஸோ இது ரொம்ப சீரியஸான விஷயம் மாதிரி தெரியாது, பட் ஆனால் இதுதான் டேஞ்சரஸ் ட்ராப். அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதில் இருக்கிற ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்ற வார்த்தையை பார்க்கணும். ஸோ அதாவது ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, இந்த கேள்வியை நம்மளை பார்த்து காட் இப்போ ஒரு வேளை கேட்டுட்ருக்கலாம் அல்லது கேட்டுட்ருக்கிறார். அதை கர்த்தரோட ஆவியில் ஆரம்பித்த நீ இப்போ மாம்சத்தில் முடிக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி, நான் எப்படி மாம்சத்தில் முடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஆவியில் ஆரம்பம் பண்ணுறது, மாம்சத்தில் முடிக்கணும்னா என்னது? கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஒரு உறவு. இதில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் ஆவியானவர் இல்லைனா முடியாது. நமக்கு தெரிஞ்ச மியர் ட்ரூத்ஸ் அப்படியே வாயில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை போய் ஒருத்தட்ட சொல்லி கர்த்தர் இப்படி கர்த்தர் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்களது ஏற்றிக்க வைக்கிறது கஷ்டம். இதே ஆவியானவர் நம்ம பேசும்போது ஒரு பக்கம் நம்ம மூலமாகவும் அதேமாதிரி கேட்குறவங்களுக்குள்ளவும் அவர் கிரியை செஞ்சார்னா இட்ஸ் ஸோ சிம்பிள், அது தானாக நடக்கும். ஸோ அப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால் முற்றிலுமாக குத்துண்டப்பட்டு கர்த்தர் பக்கம் திரும்பணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தருடைய ஆவி தான். ஸோ கர்த்தருடைய ஆவியில் தான் நம்ம எல்லாரும் நமக்கே தெரியாமல் என்ன ஆரம்பம் பண்ணியிருக்கிறோம். இதை கேட்குற நீங்கள் ஒரு சில விஷயங்களை கர்த்தருக்கென்று ஆரம்பம் பண்ணியிருக்கலாம். அப்படி ஆவியிலே ஆரம்பம் பண்ண நீங்கள், ஸோ இது மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணியிருந்தால் அது ப்ராஸ்பர் ஆகுது கஷ்டம். ஆனால் ஒரு சில விஷயம் கர்த்தருடைய ஆவியினால் பிறக்கும். இப்படி ஆவியினால் பிறக்க ஒன்று எத்தனை தடைகள் வந்தாலும் அது நிச்சயமாக ப்ராஸ்பர் ஆகும். ஆனாலுமே என்னதான் கர்த்தருடைய முன்குறித்தல், கர்த்தருடைய ஆவியின் இது இருந்தால் கூட சில நேரத்தில் அப்படி ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் போகக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் ட்ராப் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அது என்ன அந்த டேஞ்சரஸ்? அதுதான் கர்த்தருடைய ஆவியில் ஆரம்பம் பண்ணுறது, ஆனால் மாம்சத்தில் முடிக்கிறது. ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஆவியில் நம்ம முற்றிலுமாக நடத்தப்பட்டு நம்மளோட ஸ்டார்டிங் கர்த்தருடைய ஊழியங்களாக இருக்கலாம், அல்லது எதாக வேணா இருக்கலாம், அல்லது எல்லாமே கர்த்தருடைய ஆவி. இப்போ நீங்கள் போகிற ஒர்க் பிளேஸில் கூட கர்த்தருடைய ஆவியான ஒத்தாசையோடு நீங்கள் ஒர்க் பண்ணி கர்த்தருடைய கணக்கடாக இருந்து கூட ஒர்க் பண்ண முடியும். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. மோசஸ் அந்த இது செய்யும் போது கர்த்தருடைய அந்த ஆரோன் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தப்பாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இப்படி போடணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு அதுக்கு விசேஷமாக ஒரு சிலர் என்ன அபிஷேகம் பண்ணுவார். கம்ப்ளீட்டாக ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சிலரை என்ன அபிஷேகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவங்க கர்த்தருடைய ஆவியோடு தான் அந்த வேலைகளை செய்வாங்க. ஸோ நம்மளோட வேலைகள் நார்மல் வேலை மாதிரி தெரியலாம், அந்த வேலையை செய்யறதுக்கு கூட கர்த்தருடைய ஆவியோடு செய்யலாம். கர்த்தருடைய ஆவியோடு செய்யும்போது அந்த வேலை வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க. டேனியலில் நம்ம பார்ப்போம். ஸோ அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருந்துச்சு. டேனியல் எது செஞ்சாலும் 10 மடங்கு சூப்பராக இருக்கும். அது காரணம் என்னென்னா அவருக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருந்துச்சு. ஸோ அதனால அவரால் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி கர்த்தருடைய ஆவியில் நீங்கள் ஒர்க் பண்ணி செம்ம சக்ஸஸை பார்த்து நம்ம நினைக்கிறோம் பெருசாக நம்ம செய்கிறோம், இல்லை நம்ம தான் நினைப்போம். கர்த்தருடைய ஆவியாக கூட இருக்கலாம். அதோட அப்படி ஆவியில் ஆரம்பம் பண்ண நம்ம இப்போ மாம்சத்தில் முடியாதபடி நம்மளே எப்படி பாதுகாக்கணும்னா, கர்த்தருடைய ஆவியில் ஆரம்பித்த நம்ம கர்த்தருடைய ஆவியில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோன்றது அநேக நேரத்தில் என்ன பண்ணணுமா உணராமல் கூட இருக்கலாம். அதாவது கர்த்தருடைய ஒத்தாசையோடு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது நான் தான் செஞ்சேன், என் பலன், என்னுடைய திறமை, என் ஞானம் அப்படின்னு அதை நம்ம என்னைக்கு அது ஓன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போது அது அப்படியே மாம்சத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி ஆவியில் ஆரம்பித்தேன்னா எப்படி மாம்சத்துக்கு போகுதுன்னா,
ஃபஸ்ட்டு ஆவியில் ஆரம்பிக்கும்போது கத்தரை சார்ந்திருப்போம். ஆனால் எப்போ மாம்சத்தில் இருப்போம்னா கத்தரை சார்ந்திருக்கிற லெவல் கம்மியாகும். அல்லது கத்தரை சார்ந்திருக்கோம் நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த நான் உள்ளே வந்துடும். அதுதான் மாம்சத்தில் போகிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஸோ இதை கேட்குற நம்ம ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா நமக்கு இருக்கிற சார்பு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்மியாகும். இந்த பக்குவம் நமக்கு இருக்கணும். கத்தருக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு கத்தரோட விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கத்தரை சார்ந்து தான் இருப்போம். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அதனால கத்தாவேன்னு அவரை சார்ந்துருவோம். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆனோடனே கத்தர் நமக்கு வந்து ஓரளவுக்கு அவர் நம்மளை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிடுவோம். ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். நம்மளே ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக ஆகிற அளவுக்கு ஆகிடும். அப்படியான கத்தர் மேலே சாராமல் நம்ம அப்படியே கத்தரை கழட்டி விட பார்க்கக்கூடாது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறாருன்னா, ஃபார் கிட்டார் கற்றுக்கிறாரு ஒரு பர்சன், யாரோ ஒருத்தர் கற்றுக்கிறாரு அப்படின்னா, அவர் ஃபஸ்ட் நியூவாக கற்றுக்கணும். அவர் குரு கிட்ட போவார், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கற்றுப்பார். அப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியாதனால எல்லாத்தையும் கேட்டு அவரை சார்ந்து கற்றுப்பார். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு, அவரோட நல்லா வாசிக்க ஆரம்பிச்சுட்டு, அவர் பாட்டுன்னு போயிட்டு அவர் நல்ல ஒரு அவர் நிச்சயம் நல்ல பர்சனாக இருந்தால் இந்த பர்சனை மறக்காமல் அவருக்கு ஏதோ ஒரு வெற்றி எதாவது கிடைக்கும் போது, ஓகே இவங்க தான் நான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு அவங்கள கொஞ்சம் ஓரளவுக்கு ஹானர் பண்ண நினைக்கிறோம். அதே மாதிரி நம்மளும் வந்து காட் நமக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாருல, அட்லீஸ்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹானர் பண்ண. ஆனால் வந்து காடுக்கும் நமக்கும் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் காடை தான் நம்ம ஃபுல்லாக தூக்கி வந்து உயர்த்தி தரும். ஸோ நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க வரும். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி என்ன செய்யணுன்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அவரை சார்ந்து இருக்கிறோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இருக்க வேண்டிய பக்குவம் என்னென்னா, நான் என்ன தான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆனால் கூட நானே வாலண்டியராக போய் நான் காடை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அவரை எக்ஸால்ட் பண்ணி என்னால் இப்போ ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவே கத்தருடைய விஷயங்களை செய்ய முடியும். ஆனாலும் ஐ சூஸ் டு க்ளோரிஃபை மை காட், ஐ சூஸ் டு எக்ஸால்ட் மை காட், ஐ சூஸ் டு டிபெண்ட் ஆன் மை கத்தரை சார்ந்திருக்க விரும்பன் நம்மளே வாலண்டியராக போகும்போது அப்போது கத்தரோட ஆவியில் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். நம்ம அப்படி பண்ணாமல் எனக்கு வந்துச்சு இப்போ நான் பார்த்துன்னு சொல்லிட்டு கேட்ட குமாரன் அவனுக்கே தெரியாமல் அதான் பண்ணான், எனக்கு கொடுங்க நான் போகிறேன் என் வாழ்க்கை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி போக மாட்டோம். ஆனால் நம்மளோட நம்ம பார்த்துட்டு போய் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன், அப்பா இது வந்து பிரியமா இல்லையா, அவரோட சித்தமா இல்லையா அப்படின்ற அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தையும் கேட்டு செய்யாமல் நம்மளுடைய மாம்சத்தில் போக வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில். ஸோ இதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மாம்சத்தில் ஒருவேளை நான் எப்படி மாம்சத்தின் நான் வந்து ஆவியில் தான் போகிறேன்னா அல்லது மாம்சத்தில் போகிறேன்னா அப்படின்றத நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதான் ரொம்ப சிம்பிளாக நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன்னா இல்லையா, அவ்வளோதான். இதிலே நம்ம ஈஸியாக மாட்டிப்போம். என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்தையும் நான் கர்த்தரை சார்ந்து செய்கிறேன்னா அல்லது எனக்கு அவர் கொடுத்த விஷயங்களை வச்சு நானாக செய்கிறேன்னா அப்படின்றத வச்சு நம்ம ஒரு பக்கம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ அதுக்கு முன்னாடி வருஷம், அதாவது மூணாம் அதிகாரம் 2ஆம் வருஷத்துல இருந்து என்ன இருக்குன்னா, அதில் இருக்கிறபடி ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ அதுக்கு கேள்வியினாலே எதினாலே ஆவியை பெற்றீர்கள். மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதுக்கப்புறம் விசுவாசத்தின் கேள்வி அல்லது விசுவாச கேள்வியினாலேயும். இந்த 2 நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இந்த 2க்கும் நம்ம டாப்பிக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்குது. இதுலேயும் ஒரு பக்கம் டேஞ்சரஸ் ட்ராப் இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாம்சத்தில் முடியக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை ஆவியில் தான் முடியும். நம்ம எப்பவுமே கர்த்தருடைய ஆவியெலாம் நடத்தப்பட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுடைய எண்டிங் மாம்சத்தில் முடியாமல் இருக்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று விசுவாச கேள்வியினாலன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல விசுவாசத்தின் கேள்வினால வரும்போது, விசுவாசத்தின் கேள்வினாலன்னு வரும்போது கிரியை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசம் இல்லாத கிரியை, அதை கர்த்தருடைய வார்த்தை கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்குது. அப்போது ஒரு பக்கம் மொத்தம் 2 விதமான கிரியை இருக்குது. ஒன்று நியாயப்பிரமாணத்தின் கிரியை, இன்னொன்று விசுவாசத்தின் கிரியை. இந்த விசுவாசத்தின் கிரியை வந்து எப்படி வருதுன்னா,
நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தரை நோக்கி கர்த்தரோடு இருக்கிற உறவில் இருக்குல்ல, அந்த உறவின் மூலமாக நம்ம கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட இதுதான் வந்து சொல்லுவார். அதை நம்ம என்ன பண்ணி கேள்விப்படுவோம். அப்படி அந்த கேள்வியின் மூலமாக, அப்படி கேள்விப்படுறதன் மூலமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில கிரியைகளை தானாக செய்வோம். கர்த்தருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால் நான் இப்படி செய்கிறேன் சொல்லி நம்ம அப்படி செய்வோம். அதுதான் விசுவாசத்தின் கிரியை. இதே நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுதான் இருக்குது, அதனால் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே உள்ளதை அப்படியே எடுத்து அப்படியே செய்வோம். ஸோ இந்த வசனத்தில் கேட்குற கேள்வி ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலே எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? நம்மளே ஒரு யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் நிச்சயமாக விசுவாச கேள்வினால தான் வந்து ஆவியை பெற முடியும். ஸோ விசுவாசத்தின் கேள்வி பண்ணோன்னா அப்போ கர்த்தரோடு இருக்கிற உறவு. அப்போது நான் எப்படி மாம்சத்தில் முடியாமல் என்னை நான் வந்து காப்பாற்றிக்கிறது? நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிறது? நான் நிச்சயம் ஆவியில் ஸ்டார்ட் பண்ணேன்னா நிச்சயமாக மாம்சத்தில் முடிக்க எனக்கு ஆசை இல்லை. இப்போ நான் எப்படி மாம்சத்தில் முடிக்காமல் நான் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியோடு இருக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு ஜெபத்தை யார் பண்ணியிருப்பார்? தாவீது பண்ணியிருப்பார். உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிருன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார். ஆனால் அந்த சவுல் அந்த மாதிரி ஜெபத்தை எங்கேயும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் சவுலும் கர்த்தருடைய ஆவியில் தான் ஆரம்பித்தார். ஆனால் அவர் கர்த்தருடைய ஆவியில் முடிக்காம கடைசியில் மாம்சத்தில் முடிச்சிட்டார். ஸோ அப்போது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கர்த்தருடைய ஆவியை வந்து சார்ந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆவியில் இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ண முடியும். அப்படி கர்த்தருடைய ஆவியில் சார்ந்து இருக்கணும், கர்த்தருடைய ஆவியிலே நம்ம இதுக்கப்புறமும் ட்ராவல் பண்ணணும்னா ஒரே வழி என்ன பண்ணணும்னா, கர்த்தரோடு ஸ்டே கனெக்டட் வித் லார்ட். கர்த்தருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து ஒரு பக்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிரியைகளை சார்ந்து இல்லாமல் எனக்கு இதெல்லாம் தெரியும், இதுதான் பிரமாணம், இதுதான் அப்படி எனக்கு இதெல்லாம் தெரியும், அதனால இப்படி அப்படின்ற மாதிரி என்ன ப்ரெஜடியூஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓப்பனாக நம்மளை அப்படியே தாழ்த்தி கர்த்தர்கிட்ட ஓப்பனாக நம்ம போய் உட்காந்து நம்மளை ஹம்பிள் பண்ணி, ஆண்டவரே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், கற்றுத்தாங்க, கர்த்தருடைய லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அப்படி நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படி செய் மகனே, இப்படி செய், இப்படி பண்ணு, இதை பண்ணு, இப்படி செய் மகளேன்னு அவர் நமக்கு போதித்து நடத்துவார். ஸோ அப்போது நமக்கு தானாக விசுவாசம் வரும். அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் இப்படின்னு அவர் நம்மகிட்ட சொல்ல அதை நம்ம கேள்விப்படும் போது விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தினால நம்ம ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய ஆவியை வந்து கர்த்தருடைய ஆவி ஆட்டோமேட்டிக்காக பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இது நம்ம செய்யாமல் விட்டு அந்த என்ன ஆகும் கான்சிக்வன்ஸ்னால் அடுத்த வர்ஸ்லேயே இருக்குது. அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இருக்குது. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றோ. நம்ம இவ்வளோ தூரம் வந்த பாதையெல்லாம் ஒரு வேளை வீணாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இவ்வளோ தூரம் நீ எனக்காக பட்டிருக்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எவ்வளோ விஷயங்கள் எனக்காக பண்ண, நான் ரொம்ப நேசிக்கிறேன். நம்மளால் அக்கறையோடு சொல்கிறாரு. ஸோ அக்கறையோடு நம்மளை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்மளை அப்படியே தாழ்த்தி, ஆண்டவரே நான் மாம்சத்தில் முடிக்க விரும்பலை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆனால் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்மளால் இந்த வசனம் இங்கே வருதுன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன், நம்மளால் மாம்சத்துலேயே கண்டினியூ பண்ணி முடிக்க முடியும். ஆனால் ஒரு நாள் அவரோட த்ரோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யாத பொல்லாத ஊழியக்காரனே அப்படி அகன்று போன்னு நம்மளை பார்த்து சொல்லாதபடி இப்போவே கர்த்தருடைய ஆவியை எப்படி தாவீது கேட்டாரோ, உங்களுடைய ஆவியை விட்டு என்னை விட்டு நீங்கள் எடுத்துடாதீங்க அப்படின்னு கேட்டாரோ, அவரை நோக்கி கேட்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்குறோம், எங்களை விட்டு உங்களுடைய ஆவியை நீங்கள் எடுத்துடாதீங்க, நாங்கள் ஆவியில் கண்டினியூ பண்ண விரும்புகிறோம், நாங்கள் மாம்சத்தில் முடிக்க விரும்பலை. ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டுடே. இந்த நேரத்தில் உங்களை நோக்கி உண்மையாக, இந்த நேரத்தில் உங்களை நோக்கி ஊக்கமாக வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற ஆண்டவரே, நீங்களே எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய கிருபையை தாங்க. We don't want to end like a Saul, but we want to end like a David. அவரோட த்ரோன் எட்டர்னல் த்ரோனாக இருந்துச்சு. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட தரோம். உங்கள் சித்தத்தை செய்ய தேவன் அன்றன்று நாளுக்கு உங்கள் சித்தம் என்னன்றதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய வழிகளை
நாங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாய் உங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அது எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம எங்களை தாழ்த்தி உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.